இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ப பயணம் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு குட்டி அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் கோவக்காய் செடி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களா, அதில் வந்து காய் வந்து பறிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோவக்காயில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. கோவக்காய் வந்து நார்ச்சத்து உள்ள காய்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கு வந்து நான் எந்த பராமரிப்பும் கொடுக்கவே இல்லைங்க. அதுக்கு வந்து பூச்சியெல்லாம் வராது இருக்கிறதுக்கு சாம்பல் இருக்கும் பாருங்கள், அதை வந்துட்டு லைட்டாக தூவி மட்டும் விட்டுட்டுங்க. கோவக்காயை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்லாங்க. இந்த காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளெல்லாம் வந்து வெளியே தள்ளிடு, அதே மாதிரி கொழுப்பையெல்லாம் வந்து கரைச்சிட்டு நம்மளோட பாடி வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை வந்து சாப்பிட்லாங்க. கோவக்காய் செடிக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படாதுங்க. இதே வந்து நல்லா பந்தல் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னமே காய் வந்து நிறையாவே பொறிச்சிருக்கலாங்க. கோவக்காய் பழத்தை பார்த்தாவே நல்லா செக்கச்செவைன்னு இருக்குது. பார்த்தாவே சாப்பிடணும் போல் தோணுது. இது மாதிரி கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. கோவக்காயை வச்சு என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தோட்டத்தில் மஞ்சத்தாள் அறுக்கிறதுக்கு வந்து ஆட்கள் வந்திருந்தாங்க. மஞ்சத்தாள் வந்து நிலத்துலேருந்து ஒரு அரை அடி மேலே தாங்க அறுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வெட்டுறப்போ பெரட்டி போகிறக்கும் கரெக்டாக வந்து இருக்கும். இந்த செம்மஞ்செடி பார்த்திங்கன்னா நாங்கள் விதையெல்லாம் போடலிங்க, குப்பையிலேருந்து தானாக வந்து முளைச்சது. அதுவும் இல்லாத போன தடவை மஞ்சள் போட்டிருந்தப்ப இந்த செடியில் இருந்த விதை வந்து கீழே விழுந்தப்போ தானாக முளைக்கிறதாங்க. புல்லு பிடுங்குறப்பயே வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து லைட்டாக பிடுங்கி விட்டுட்டோம். ஆனாலுமே வந்து நிறையா வந்துருந்துச்சுங்க. இதை வந்து வெள்ளாட்டுக்கு கட்டுறதுக்கு வந்து வச்சுக்குவோம். மஞ்சத்தாளை வந்து பரவலாக பார் மேலேயே போட்டு வச்சாச்சுங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா கத்தையாக வந்து கட்டி வச்சுருவோம். இதை வந்து மஞ்சள் வேவிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம வாழைக்கன்று வச்ச இடத்த வந்து பார்க்கலாங்க. சூப்பராக வாழைக்கன்று வந்து தழைஞ்சிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா புல்லு வந்து முளைச்சிருச்சு. நம்ம ஊனி வச்ச வெண்ணெய் விதையெல்லாம் வந்து வெயிலுக்கு வந்து தாங்காமல் கருகி போயிடுச்சுங்க. சரி, நம்ம ஒரு குட்டி அறுவடை வந்து பார்த்துட்டு போயிடலாங்க. ஏற்கனவே இந்த தோட்டத்தில் வாழைக்கன்று தாங்க வச்சுருந்தோம். வச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கிளச்சி வர கண்ணில் வந்து தார் மட்டும் வெட்டிக்கிட்டே இருந்தோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா புதுசாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக உழவு ஓட்டியாச்சுங்க. நாங்கள் உழவு ஓட்டுறப்ப இந்த ஒரு மரத்தில் மட்டும் தார் வந்து போட்டுருந்துச்சுங்க. சரி, வீட்டு யூஸுக்காக வந்து இந்த மரத்தை வந்து அப்படியே விட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுருந்தாங்க. இப்போ வந்து காய் வந்து பறிச்சுக்கலாம். நம்மளோட கைவண்ணத்தெல்லாம் இந்த காய் பறிக்கிறதுல காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்ருக்கேங்க. ஒரே இழப்பு இப்படின்னானே வந்துருச்சு. வாழைக்காய் பொறிக்கிற ஆர்வத்துக்கு அளவே இல்லைப்போ, நீ இருக்கிற மரத்தையே ஒடிச்சு கையில் கொடுத்துருவீங்களாட்டிருக்குது அப்படின்னு என்னோட கணவர் பின்னாடி நின்று சொல்லிகிட்டு இருந்தார். முதல் காய் இழுத்தோன்னே வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் இழுத்து பார்க்குறேன், வருவனான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். மறுபடியும் ஒரு வழியாக வந்து காய் வந்து பறிச்சாச்சுங்க. கீழே விழுந்த வாழைக்காய் பார்த்தோன்னே தோணிருச்சு, வீட்டுக்கு போனே வாழைக்காய் வச்சு ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தாங்க கிளம்புனோம். வாழைக்காயில் இருக்க நீரெல்லாம் வந்து வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கலான்ட்டு எல்லா வாழைக்காயும் வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சாச்சுங்க. தெரியாமல் எங்கேயாச்சும் வாழைக்காய் நீர் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா அவ்வளோதாங்க, கரையாட்ட பிடிச்சிக்கும். அது நம்ம என்ன தேய்ச்சாலும் போகாது.
அடுத்ததாக நம்மளோட குட்டி கீரை தோட்டத்தோட அப்டேட் வந்து பார்க்கலாங்க. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு, நிறையா புல்லு வந்து இருந்துச்சுங்க. நம்ம கீரை போட்டத்துலேயே சிவப்பு ரத்தக்கீரை இருக்குது பாருங்கள், அது வந்து முளைக்கவே இல்லைங்க. ஒரு 10 செடி தான் முளைச்சிருந்துச்சு, ஃபுல்லாக புல்லு தாங்க வந்துருந்துச்சு. பச்சைக்கீரை, சிவப்பு தண்டு கீரையெல்லாம் வந்து புல்லு வந்து நிறையா முளைக்கலைங்க. கொஞ்சம் அடம்பாக இருக்கனால புல்லு முளைக்கல. இது பார்த்திங்கனாவே தெரியும், இது ஒரு 10 செடி தான் முளைச்சிருக்குது. இது விதையோட மிஸ்டேக் ஆட்டிருக்கு. இந்த கொஞ்சோண்டு இடத்துல புல்லு வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். பிடுங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த செடியுமே இல்லாத மாதிரி இருக்குது. கொத்தமல்லி செடிக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து புல்லு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் போடுறப்போ கொஞ்சம் சேர்த்தி வந்து போடணுங்க. இது மாதிரி பச்சைக்கீரை சிவப்பு தண்டு கீரையாட்ட போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு புல்லு வந்து வராது. நம்ம ஒரு குட்டி அறுவடை பார்த்துட்டு வந்துடலாங்களா? கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே தழைஞ்சு வந்துருக்குதுங்க. இதில் வந்து எந்த பூச்சி தாக்கமுமே இல்லை. இதுக்கு நாங்கள் எந்த மருந்துமே அடிக்கல, உரமும் போடல. ரத்தக்கீரை போட்டிருந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு முளைக்கலைங்க. அதனால் புல்லு வந்து நிறையவே வந்துடுச்சு. சரி புதுசாகவே போட்டு விட்டலாம் அப்படின்ட்டு இந்த பச்சைக்கீரை எல்லா கீரையுமே வந்து வேரோடவே பிடுங்கியாச்சுங்க. இது நம்ம வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த இதில் வந்து அதுலேயே தழைஞ்சு வந்துடும். சரி நம்ம வேரோடவே வந்து பிடுங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பேட்ச் போடுறக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வேரோடவே பிடுங்கியாச்சுங்க. அடுத்ததாக வந்து சிவப்பு தண்டுக்கீரை வந்து பறிச்சுக்கலாங்க. ஒரு வழியாக சிவப்பு கீரையில் ஒரு கட்டும் பச்சை கீரையில் ஒரு கட்டும் வந்து பிடுங்கியாச்சுங்க. போது கொண்டு வச்சிரு. அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. அதனால் நம்ம தோட்டத்துலேயே வந்து தென்னை மரம் வந்து இருக்குது. அதுலேயே வந்து இளநீ வந்து போட்டுக்கலான்ட்டு கிளம்பியாச்சு. கொண்டு போன சொல்ல சும்மா தான் இருக்குது, அதை வச்சே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என் கணவர் அதை வச்சே போட்டாங்க. என்னோடய கணவர் இளநீ வெட்டுறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. அதனால் சூப்பராக வெட்டி கொடுத்துட்டாங்க. நம்மளும் குடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போச்சு.
என் கணவர் 3மே இளநியாக தாங்க போட ட்ரை பண்ணார். அதில் 2 வந்து இளநீங்க, 1 வந்து இளங்காய்ங்க. சரி இளங்காய் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி மசாலாவில் வந்து வதக்கி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கறியோட டேஸ்ட் வந்து இந்த இளங்காய் வந்து கொடுக்குங்க. யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பூசணிக்காய் அறுவடை வந்து பண்ணிடலாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி மாதுளங்காய் செடி மேலேயே வந்து படர்ந்துருக்குது. பூசணிக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது தாங்க. இது நாங்கள் விதையெல்லாம் போடல. இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 காய் வந்து பறிச்சாச்சு. இப்போவுமே வந்து பிஞ்சு வந்து இருக்குது. இதில் ஒரு காய் வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சுங்க. இந்த நீர் பூசணிக்காய் வச்சு நிறைய ரெசிபி வந்து பண்ணலாங்க. நான் வந்து பருப்பு சாம்பாருக்குள்ளே வந்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் வந்து போட்டு சாப்பிட்ருக்கேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இப்படி ஜூஸ் வந்து போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூசணிக்காயில் இருக்க மேல் தோலெல்லாம் சீவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு பீட்ரூட் சீவதில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கங்க. அதோட சாறை வந்து தனியாக புழிஞ்சு எடுத்துகிட்டு போண்டாவாட்டை போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க. இன்றைக்கி நம்மளோட குட்டி அறுவடை இதுதாங்க. ஒரு வழியாக எல்லா அறுவடையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக வாழைக்காய் சீவுற கட்டையை வச்சு சூப்பராக வாழைக்காய் வந்து சீவி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் காயறக்குள்ளே மாவெல்லாம் வந்து கலக்கிக்கலாங்க. நான் பஜ்ஜி மாவுலாம் போடலைங்க. நான் கடல மாவு வச்சே தாங்க போடுறேன். கடல மாவு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, சோடாப்பு மட்டும் போட்டு கலக்கியாச்சுங்க. சூப்பராக மாவு வந்து கலக்கியாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கினிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து வந்துடுங்க. அடுத்தா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. ஒவ்வொரு வாழைக்காயாக மாவுக்குள்ளே எடுத்து போட்டு சூப்பராக எண்ணெயில் வந்து போட்டுக்கலாங்க. கடல மாவு யூஸ் பண்ணி பஜ்ஜி போடுறப்ப அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து குடிக்காதுங்க. அதனால தான் வந்து நான் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணாமல் கடல மாவுலேயும் வந்து போட்டுட்ருக்கேன். யாருக்கெல்லாம் பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணி போடலாங்க. நான் வந்து நீல வாக்குலேயே வந்து கட் பண்ணி போட்டேன். சீவி வந்து போட்டாச்சு. சூப்பராக வந்து பஜ்ஜி வந்து எடுத்தாச்சுங்க. நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தோட்டத்துலேயே பறித்த கீரையை வச்சு சூப்பராக பொரியல் வந்து செஞ்சாச்சுங்க. நான் சிகப்பு தண்டு கீரை, பச்சை கீரை ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி தாங்க பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். சூப்பரான டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம கூட்டு தோட்டத்தை அறுவடை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டாடா பை பாய்.